வாங்க எல்லாருக்கும் வணக்கம். கோகிலா கிச்சனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி குண்டூர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு சிக்கன் பாருங்கள், 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கு. இதை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கணும். பாருங்கள், அதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: இந்த லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், தயிர் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு. இதை போட்டு முதல்ல இதை மேரினேட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் போட்டிருக்கு. இதில் இந்த லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அந்த நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் இந்த தயிர் 1/2 டேபிள் ஸ்பூன். இதை போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கலாங்க. பாருங்கள், இப்போ இது மேரினேட் பண்ணி வச்சுருக்கு. இது ஒரு 15-20 நிமிஷம் கழித்து இதை அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்போ அந்த குண்டூர் சிக்கன் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். பாதாம் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு வேணுங்கிறவங்க, பிடிக்கிறவங்க முந்திரி பருப்பும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அது எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கடுகு, உளுத்தம் பருப்பு, பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. இது தக்காளி 1 சின்ன தக்காளி, நாட்டு தக்காளி. இது கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. இது காரம், ரெட் சில்லி. எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சிகப்பு மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கரம் மசாலாங்க. இது நம்ம சிக்கனுக்கு போட வேண்டியது. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பெப்பர் பவுடர் 1 பிஞ்சு. இது வெந்தய பவுடர் 1 பிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது சீரக பவுடர் 1/2 ஸ்பூன். இது கரம் மசாலா 1 ஸ்பூன். இது தனியா பவுடர் 2 டீஸ்பூன். அவ்வளோதாங்க. இது மஞ்சத்தூள். இதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் இந்த பாதாம் பருப்பை நாங்கள் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாங்க. அதுலேயே இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஆயில்லையே கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததும் இந்த கருவேப்பிலையும் இந்த ரெட் சில்லியும் போட்டுக்கலாங்க. அடுத்தது இந்த வெங்காயம், பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளியும் போட்டு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதும் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நாங்கள் மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கனை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆந்திரா ஸ்பெஷல் இது. ஆந்திரா சைடு குண்டூர் சிக்கனுன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஹை பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா ஸ்பைசஸ் பவுடரெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடலாம். பாருங்கள், அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா அந்த சிக்கனில் பிடிச்சி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கன் வேகிறதுக்கு உண்டான தண்ணி ஊற்றலாங்க. நான் இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றுறேன். போதுங்க. அதுக்கு மேலே நீங்கள் 1/2 கிளாஸ்க்கு மேலே ஊற்றாதீங்க. இது நல்லா ட்ரையாக தான் நான் இங்கே எடுக்க போகிறேன் குண்டூர் சிக்கனுங்கிறது. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். இது எங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெட் சில்லி மிளகாய், சிகப்பு மிளகாய் நீங்கள்
காரத்துக்கு உங்கள் பிரியத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். குண்டூர் சிக்கனுங்கிறது நல்லா காரமாக இருக்கும். குண்டூர் மிளகாய் போட்டு செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குண்டூர் மிளகாய் என்கிட்ட இல்லை, அதனால் நான் கையில் இருக்கிற சாதா மிளகாயே போட்டு செய்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டான டிஷ்ஷுங்க. ஆனால் நிமிஷமாக ரெடி ஆகிடும். ஆந்திராவில் இது ரொம்ப எல்லா விருந்துலேயுமே இது இருக்கும். குண்டூர் சிக்கனுங்கிறது ஒரு டிஷ்ஷு தனியாக, அவ்வளவு ஃபேமஸான டிஷ்ஷுங்க. இப்போ இது நாங்கள் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இது கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்கலாம். பாருங்க, இப்போ சிக்கன் நல்லா வெந்து இருக்கும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் ஓரம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சிக்கன் நல்லா வெந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் இந்த கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி தலையை மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து இந்த பாதாம் வறுத்து வச்சுருக்கிற பாதாமுக்கு கருவேப்பிலையெல்லாம் இதில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிளறி விட்டால் டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள்லாம் செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அவங்களுக்கு பார்க்க முடியும். நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. வணக்கம்.